சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சத்யா வேலைய விட்டு நிக்கிறதுனால ரேகா அவங்க மாமா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சத்யா ரேகாவ அவங்க முத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. முத்து ரேகாவ பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. "என்ன நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நீயான்னு கேட்குறீங்க? என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நீ சிந்தாமணியோட மக தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் சிந்தாமணியோட மக தான். உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருடா சத்யா, இவங்களோட கம்பெனில வேலை செய்றியா நீ? இதுவே செய்யாத. இவங்களுக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஆமாம் மாமா தெரியும். ஆனால் சிந்தாமணியோட பொண்ணு தான் இவங்கன்னு எனக்கு தெரியாது மாமா." அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. "என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒன்றுமே புரியலன்னு" சொல்லிட்டு ரேகா கேட்குறாங்க. "இந்த மாதிரி தான் சிந்தாமணியும் என்னுடைய ஒய்ஃபும் இதே மாதிரி பூ டெக்கரேஷனோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால உனக்கும் என் ஒய்ஃபுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேலே இவங்க கூட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கிட்ட சொல்கிறாங்க முத்து. அதை கேட்டு, "ஏன் இதெல்லாம் நடந்து போன விஷயம். இதுக்கு எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க." "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பாரு சத்யா, இதோட இந்த கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கோ. அவங்களோட பேசுறதை நிறுத்திக்கோன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க முத்து. அதை கேட்ட சத்யாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ரேகாவுக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. என்னடா சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.